Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதாவது நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட்ஸ்லாம் பண்ணுவோம். லைக் EFX எடிட்டிங் இல்லனா எந்த எடிட்னாலும் நம்ம பண்ணுவோம். பட் அந்த எடிட்டை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ஸ்மூத்தா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம மாத்துறது அப்படினு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ரொம்பவே சிம்பிளான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ்லாம் வந்து சொல்லி தர போறேன். என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து ஒரு எடிட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலா எப்படி ஒரு ஸ்மூத்தா வந்து நம்மளால அலைட் மோஷன்ல மேக் பண்ண போறோம். எல்லா டாபிக்குமே நான் வந்து சிம்பிளா கவர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நீங்களுமே வந்து உங்களோட எடிட்ஸ்லேயும் வந்து இதே போல் ஸ்மூத்தாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ்லாம் செட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ் எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுருக்கிறேன். ஸோ அகைன் அது என்ன பண்ணினா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்லி தர போகிறேன்னா லைக் ஒரு கிராஃப் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். லைக் ஒரு வீடியோவை நம்ம ஒரு டிரான்சிஷன் மேக் பண்ணுறோம்னா அந்த டிரான்சிஷனுக்கு எந்த கிராஃப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், ஸோ எந்த மாதிரி கிராஃப்ஸ்லாம் வந்து நம்ம செட் பண்ணால் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மேலே 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு இது நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆக்கிடுங்க. உள்ளே ஜூமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். லைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலோட பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகுது. நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இப்போ வந்து இதுக்கு கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணலாம். லைக் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதில் வந்து கிராஃப் ஆப்ஷன் போங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராஃப் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறேன், என்னோடய எடிட்ஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3லேருந்து 4 கிராஃப்ஸ் வந்து நான் சொல்லி தரேன். நீங்களுமே அந்த கிராஃப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் கிராஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் வந்து ரொம்ப லாங்காக வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டிரான்சிஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ இதே போல் வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. லைக் நான் செட் பண்ணுற போலே பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அதை காப்பி பண்ணிட்டு பேக்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் வந்து டேன் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கிராஃப் வரும். ஃபாஸ்ட்டு ப்ளஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து மறுபடியும் ப்ளே பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த கிராஃப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஒரு டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக வரும். பட் அது அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் கிராஃப் வந்து நீங்கள் இது வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிராஃப் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான கிராஃப். இப்போ வந்து நீங்கள் ஒரு லவ் எடிட்லாம் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு எமோஷனல் எடிட் சம்திங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு ஸ்மூத்தான ஸ்லோவான கர்வ் இருக்கணும். அதாவது டிரான்சிஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்லோவாக போனால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் செட் பண்ணுற போல் இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே போல் வந்து ஒரு கர்வ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதே போல் பேஸ்ட் பண்ணிட்டு இதே போல் வந்து டைரக்ஷன் மாற்றி விட்ருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். பட் கொஞ்சம் ஸ்லோவாகவும் வரும். பட் ஸ்லோவாக வர்றது ஒன்று சேர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராஃப் என்னாச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், பட் ஸ்மூத்தாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் வரும், பட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு லவ் எடிட்லாம் யூஸ் பண்ணேன்னா இந்த கர்வ் தான் வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பரான கர்வ்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற 3rd கர்வ். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு இதே போல் இருக்கும். ஸோ இந்த கர்வ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 3rd கர்வ். நான் மேஜராக எல்லா எடிட்ஸ்லையும் யூஸ் பண்ணுற கர்வ்னே சொல்லலாம். இது வந்து எதுக்குன்னா லைக் ஒரு கிளிப்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தான கிளிப். இப்போ வந்து கிளிப் வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்டுக்கு தான் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. நீங்கள் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுற சிச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த கர்வை வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைக் சின்ன கிளிப்ஸ்க்கெலாம் வந்து இந்த கர்வ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ
அந்த ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். சின்ன கிளிப்ஸ்க்கு வந்து இந்த கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் வந்து மேஜராக இந்த கிராஃப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போக எப்படி நம்மளோட எடிட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரொம்பவே ப்ளசண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னா 2 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு மேஜராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் டிஸ்டோர்ஷன் வார்ப் போங்க, அதில் போனீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன். ஸோ டைல்ஸ் ஆப்ஷன் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க, மேஜராக வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ மிரர் எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிட்டு இதில் தான் அந்த ட்ரிக் இருக்குது. லைக் நீங்கள் வந்து மோஷன் பிளர் பார்த்தீங்கன்னா 1% தான் வச்சுருப்பீங்க, லைக் 1.00 தான் வச்சு எடிட் பண்ணுவீங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம்ல, லைக் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம்ல. ஸோ அது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே கூட ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா. இது போக நீங்கள் வந்து ஒரு பிளர் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். லைக் ஜூம் பிளர் இருக்கும். ஓகேங்களா. எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, பிளரில் பார்த்தீங்கன்னா ஜூம் பிளர் இருக்கும். ஸோ அந்த ஜூம் பிளர் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குறதுக்கு ஒரு டிப் என்னென்னா பிஞ்ச் பில்ஜ் எஃபெக்ட் தான். ஸோ பிஞ்ச் பில்ஜ் எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்ஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த கிளிப் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளிப்போட டியூரேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களோட வீடியோ வந்து சூப்பராக வந்து ஸ்மூத்னஸ் கிடைக்குமோ. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ தான் இருந்திருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கிராஃப்ஸ்லாம். பட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது எப்படி ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, எங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெரி டாடா பாய், see you.